எவ்வளோ பிளான் போட்டு வச்சிருந்தோம் தெரியுமா? டீ ஷர்ட் அடிச்சு, ஃப்ளெக்ஸ் அடிச்சு, ரூ. 1000 மேல காசு குடுத்து டிக்கெட் புக் பண்ணி, தமிழ்நாட்டுல 9 மணிக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா, பக்கத்து ஸ்டேட்டான கேரளாலயும் சரி, பெங்களூர், கர்நாடகாலயும் சரி 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அங்க காச குடுத்து டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அப்டின்னா, 6 மணிக்கே தளபதிய பார்த்து கொண்டாடணும். அவரோட 69வது படத்துக்கு. 9 மணி வரைக்கும் இங்க வெயிட் பண்ணோம்னா, நெறைய பேரு சீன்ஸ வந்து லீக் பண்ணி, ஸ்பாய்லர் மாரி குடுத்து, நமக்கு அதோட இத வந்து ஹைப் வந்து கொஞ்சம் குறைக்கிறாங்கன்னு சொல்லி, நெறைய ஏற்பாடுகள். பட்டாசு வாங்கி வச்சாச்சு. தியேட்டர்ல வந்து பூ மாலைகள்லாம் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணியாச்சு. டிஜேக்கு சொல்லியாச்சு. டான்ஸ் ஆடுறதுக்கு ஆல் செட் அப்படிங்கிற டைம்ல படம் 9ஆம் தேதி வராது அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மென்ட் வருது. கோர்ட்ல வந்து தீர்ப்பே 9ஆம் தேதி தான் குடுப்போம். சென்சார் சர்டிபிகேட்டே வந்து 9ஆம் தேதி தான் குடுப்போம். அப்படிங்கிற மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட் வருது. இது என்ன எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு இல்ல சினிமாவுக்கு. அவர் மத்த படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. ஓகே. அது ஏதோ ஒரு வகையில அவர் எல்லா படத்துக்குமே ரிலீஸ் டேட்டுக்கு பிரச்சனை வருது. கடைசி படத்துக்கும் பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா?